வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் வந்து தினேஷை எப்படியாவது காலி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாலண்டரியாக பண்ணுறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. பார்க்கும்போது அப்படி தான் பண்ணியிருக்காங்க போல். என்னென்னா மாயா, பூர்ணிமா, நிக்சன் அண்ட் இன்னொருத்தர் 4 பேர் உட்காந்து, விக்ரம், இவங்க 4 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா படையப்பா கேரக்டர் தானே ஒரு பக்கம் தினேஷ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேக் மாட்டிக்கிட்டு வருவார்ல, அந்த ஒரு சீன் தான் கொடுத்துருக்காங்க, அந்த காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்கில் டோராவோட பிக்சர் இருக்குது போல். ஸோ அந்த டோரா பிக்சர் ஏதோ ஒன்று இருக்குது போல். அதை வச்சு மார்க் பண்ணி டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தினேஷ் இங்கே கிராஸ் ஆகும்போதெல்லாம் அதை வச்சு கலாய்க்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டில் மேலே தினேஷால் பொறுக்க முடியல. என்ன பண்ணிட்டாருன்னா, தனியாக வந்து விக்ரமை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் என் கேரக்டர் ரோலில் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி குரூப்பாக உட்காந்து கலாய்க்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது நல்லதில்லை, நான் என் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன், அதை மட்டும் பண்ண விடுங்க, நீங்கள் வேறு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிங்கன்னா நான் டபுள் த ப்ரூட்டல் அடிப்பேன், நீங்கள் சிங்கிள் அட்டாக்னா நான் வேறு மாதிரி சம்பவம் செய்வேன், நீங்கள் குரூப் கூட்டமாக இருந்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமாக அடிப்பேன்றது, நீங்கள் 1 கொடுத்தா நான் 2 கொடுப்பேன், 3 கொடுத்தா 6 கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே டபுள் ட்ரிபிள் தான் டைம்ஸ் தான் வரும், பார்த்து தெரிஞ்சுங்கப்பா அப்படின்ற மாதிரி டேரெக்டாக விக்ரம் கிட்டே சொல்லிட்டாரு. இப்போ அவங்க முத்தழுகுன்னு சொன்னாங்களே, நான் சொத்தழுகு அப்படின்ற மாதிரி செத்தழுகு அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கலாய்க்க முடியும் என்னால் அப்படின்றது பூர்ணிமா தான் அந்த டைலாக் சொன்னாங்க, டோரா டோரான்னு கலாய்ச்சது. நானும் அப்புறம் இந்த மாதிரி பேசினேன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும், பார்த்துங்க, ஒழுங்காக சொல்லி ஒழுங்காக கேரக்டரை பார்க்க சொல்லுங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன், அவங்க வேலையை அவங்க பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக விக்ரம் கிட்டேயும் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து கேப்டனையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க கேப்டன், பார்த்துங்க, என் கேரக்டரை புட் டவுன் பண்ணுற மாதிரி எந்த வேலை பண்ணாலுமே நான் சும்மா இருக்க மாட்டேன், வச்சு செஞ்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அந்த டைலாக் யூஸ் பண்ணல, பட் அந்த மீனிங்கில் சொன்னார் அப்படின்றது தான். என்ன நீ தாக்குனா நான் திரும்ப அடிப்பேன் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். இதை உட்காந்து கிச்சனில் இருக்க மாயாவும் கேட்டாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு. டேரெக்டாக போய் பூர்ணிமா கிட்ட சொன்னோடனே பூர்ணிமா வந்து நான் இப்படி சொல்லிட்டேன், அவர் தப்பாக நினைச்சிட்டாருன்ற மாதிரி எனக்கு தெரியுது, நான் போய் சாரி கேட்கவா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க. ஏங்க சாரியில் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, அவர் சின்ன பிள்ளைத்தனமாக குழந்தைத்தனமாக இதுக்கு போய் கோச்சிட்டு இருக்காரு, இது ஒரு ஃபண்ணுங்க, ஃபண்ணுக்கு போய் அவர் கோச்சிக்கிட்டே என்ன, நீங்கள் போய் சாரி கேட்டு திரும்ப நீங்கள் எதனா பண்ணி அது பிரச்சனை ஆகும், நீ போய் கடைசி வரையும் சாரி கேட்காதீங்க, அவர் அப்படி தானே விட்டுருங்க, அவரெல்லாம் சில்லி விஷயத்தை கூட இப்படி எடுத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கலாய்ப்பாங்களாம். அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணால் போய் சாரி கேட்க மாட்டாங்க, சாரி கேட்டாலுமே மாயா விட மாட்டாங்களாம். என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சில டைம் பூர்ணிமாவே நல்லவங்களா இருந்தாலும் மாயா அவங்கள நல்லவங்களாக்க ட்ரை பண்ண மாட்டாங்கன்றது தான் கிளியராக தெரியுது இந்த ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனாவும் அனன்யாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் கரெக்டாக கேரக்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அர்ச்சனாவுக்கு வில்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கரெக்டாக தெரிஞ்சிருக்கீங்க, அவங்க வில்லி தாங்க அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க, அவங்க வில்லி தாங்க. பூர்ணிமா பேசலை, மாயாக்கு அர்ச்சனா எது கொடுத்தாலும் வில்லி தாங்க, அவங்க நிஜமால வில்லிங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்கேன், நான் காமெடிக்கு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் உண்மை தானே அப்படின்ட்டு. சூப்பராக பண்ணுறீங்கம்மா, ஆனால் சூப்பராக பண்ணுறீங்க, பிக் பாஸ் டீம் எல்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, இதை தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஆல்ரெடி மாயாக்கு அர்ச்சனா மேலே காண்டு, இப்போ ஆல்ரெடி அவள் அப்படி தான் இருப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அனன்யாவுக்கு வந்து அந்த ரோல்லாம் தெரியல. ஸோ அசின் ரோல் வந்து அந்த இது சூர்யாவோட படம் இருக்குது பாருங்கள், கஜினா, அது ஏதோ ஒரு படம், அதில் வந்து ஒரு கோடீஸ்வரராக இருப்பார்ல, அந்த அசீனுக்கு வந்து டைலாக்லாம் சொல்லி கொடுத்து இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ்லாம் கொடுத்து அதை கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அனன்யாவும் அதை கற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு ஒரு பக்கம் அனன்யாவும் அழுதாங்க. ஸோ என்னை வந்து தனியாக இருக்க முடியல, என்னை அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு சில இடத்துல என்னோட கருத்துக்களை கூட பேச முடியாமல் என்னை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களும் எமோஷனலாக பிக் பாஸ் கிட்ட அழுதாங்க. பட் இங்கே வந்து அர்ச்சனாவுக்கு மோட்டிவேட் பண்ணது அனன்யாவை மோட்டிவேட் பண்ணுறது அர்ச்சனா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ராவலிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் அர்ச்சனாவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, அழுதாங்க, இந்த மாதிரி கேரக்டர் ரோல் வில்லி ரோல்லாம் கொடுத்ததுக்கு அழுதுட்டு இருந்தாங்க. பட் வந்து இவ்வளோ நடக்கும்போது நான் ரவீனா வந்து எங்கூட பேசுவா, அதெல்லாம் கேட்பான்னு நினச்சேன். பட் அவளை இந்த மாதிரி பேசவே மாட்டேங்கிறா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நினச்சா அது நடக்கலையன்றது வருத்தமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அர்ச்சனா வந்து எமோஷனலாக இருக்கும்போது பக்கத்தில் தான் ரவீனாவும் இருந்தாங்க. பட் அங்கே வந்து பேசலைன்ற வருத்தம் அர்ச்சனாவுக்கு இருக்குது. கூடவே இருந்துட்டு எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம கஷ்டத்தில் யார் யார் கூட நிற்கினாங்கன்றது போது தான் தெரியுது யார் உண்மையாக இருக்கா, யார் பொய்யா இருக்கா, இதுவாக இருக்கான்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அனன்யாக்கும் மோட்டிவேட் பண்ணுறாங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அவங்களையும் அந்த டாஸ்க்கை பண்ண வைக்கிறதுக்கு புஷ் பண்ணுறாங்க. இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு நல்லா இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரோல் யாரெல்லாம் இம்ப்ரெசிவாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பின்னி படல் அடக்கிறாருங்க, வேறு லெவல் பண்ணுறாரு. அதே மாதிரி தினேஷும் அந்த ரோல் எடுத்தது, அந்த காம்போ வந்து அர்ச்சனா மற்றும் தினேஷ் வந்து ஒரு பயங்கரமாக படையப்பா மற்றும் இவங்க 2 பேர் பேசின சீன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. வேறு லெவலாக தினேஷும் இறங்கி செய்கிறாரு, அர்ச்சனா
விஜித்ராவை இறங்கி செய்கிறாங்கன்ற மாதிரி கேரக்டர் ரோல் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் பயங்கரமாக ஸ்கோரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஸ்டார்டிங்லேயே இவங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஜித்ரா நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அளவுக்கு ஒன்றும் கேரக்டர் ரோல்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரல. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக போவோம்னு நினச்சா கடைசியில் சண்டையில் தான் எடுத்துகிட்டு போவாங்க போல். இது வரைக்குமே எல்லாருக்கிட்டையும் பிக் பாஸும் பேசி முடிச்சிட்டாரு, அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் இப்போ சாப்பிட்டாச்சு, எல்லாம் ஸ்டார்ட் ஆக போது. அடுத்த அப்டேட்டில் வந்து சந்தி